மகர ராசிக்கு இன்னும் பூரணமா அந்த 7.5 சனி விடவில்லையோ? ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அப்சைடு டவுனாக, எல்லாமே தலைகீழாகத்தான் இன்னும் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது. அப்போ பூரணமா உங்களை சனி பகவான் விடுகிறார் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு முதல் குட் நியூஸ். இப்போ இந்த மாசி மாதத்துல இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, ராசியில இருக்கிற சூரியன் வெளியில போற, ராசியில இருக்கிற செவ்வாய் வெளியில போற. அப்போ நாள் வரை ஏன் கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், எதுக்கு திட்டினோம், திட்டினதுக்கு அப்புறம் ஏன் வருத்தப்பட்டோம், ஐயோ திட்டோமேன்னு. அப்படி திட்டினதுனால வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கையை விட்டு போச்சே, வாய்ப்பு போச்சே, லாபம் போச்சே, சந்தர்ப்பம் போச்சே, லைஃப் பார்ட்னர் போச்சே, லவ்வர் போச்சே, வேலை போச்சே, பாஸ் போச்சே, குழந்தை போச்சே, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த சூரியனும் செவ்வாயும் வெளியே போவது. அப்போ தனம், குடும்பம், வாக்கு, புத்திசாலித்தனம், கூல், கம்ஃபர்ட், கோபத்திலிருந்து வெளியே வருவது, மூட் அவுட், டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு மாதிரி ஒதுங்கி நின்னது, தனித்து நின்னது, எது நடந்தா என்ன, எப்படி நடந்தா என்ன, சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு எல்லாம் இருந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஏற்கனவே சனி பயிற்சி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு குட், ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. இன்னும் ஏதாவது விட்டகுறை தொட்டகுறை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் எல்லாம் சொல்வது போல், ஒருவேளை மகர ராசிக்கு இன்னும் பூரணமாக அந்த 7.5 சனி விடவில்லையோ? ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அப்சைடு டவுனாக, எல்லாமே தலைகீழாகத்தான் இன்னும் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது. அப்போ பூரணமா உங்களை சனி பகவான் விடுகிறார் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு முதல் குட் நியூஸ். இப்போ இந்த மாசி மாதத்துல இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, உங்க ஜீவனாதிபதி, உங்க பாக்யாதிபதி, உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம். அவர் மகரத்துக்கு ஒரு அல்டிமேட்டான குட் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது கட்டளை, பிரபஞ்சத்தின் விதி, சிஸ்டம் டயக்ராமே அப்படித்தான். ராசியில இருக்கிற சூரியன் வெளியில போறார், ராசியில இருக்கிற செவ்வாய் வெளியில போறார். இப்போ நாள் வரை ஏன் கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், எதுக்கு திட்டினோம், திட்டினதுக்கு அப்புறம் ஏன் வருத்தப்பட்டோம், ஐயோ திட்டோமேன்னு.
அப்படி திட்டினதுனால வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கையை விட்டு போச்சே, வாய்ப்பு போச்சே, லாபம் போச்சே, சந்தர்ப்பம் போச்சே, லைஃப் பார்ட்னர் போச்சே, லவ்வர் போச்சே, வேலை போச்சே, பாஸ் போச்சே, குழந்தை போச்சே, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த சூரியனும் செவ்வாயும் வெளியே போவது ஒரு பிளஸ். வாக்குஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் போய் உக்காந்தாலும் குருவின் பார்வை, புதன் சுக்கிரன் கூட்டணி 2ஆம் இடத்துல, பிறகு சுக்கிரன் உச்சம், குரு மறைஞ்சாலும் குரு பகவான் வக்ரம், அதனால் பாதிப்பு இல்லை. ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்துல, அப்போ தனம், குடும்பம், வாக்கு, புத்திசாலித்தனம், கூல், கம்ஃபர்ட், கோபத்திலிருந்து வெளியே வருவது, மூட் அவுட், டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு மாதிரி ஒதுங்கி நின்னது, தனித்து நின்னது, எது நடந்தா என்ன, எப்படி நடந்தா என்ன, சித்தன் போக்கு, சிவன் போக்கு அப்படின்னு எல்லாம் இருந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். பயணத்தால் ஆதாயம், வார்த்தைகளில் வித்தைகளை வெளிப்படுத்துவார்கள், பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள், ஸ்மார்ட், ஸ்வீட், சாஃப்ட், அட்ராக்டிவ், பலரை ஈர்க்கக்கூடியது புத்திசாலித்தனம். வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணியே ஒரு பிரமாதம். கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை கைகளால் செய்யக்கூடிய அமைப்பு, பிரமாதமாக வித்தைகளை வெளியே காண்பித்து, ஸ்மார்ட்னஸை வெளியே காண்பித்து பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, திடீர் யோகம், திடீர் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, கடனை, நோயை, எதிரியை எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துடிப்பு, பயணத்தால் ஆதாயம், நட்பால் ஆதாயம். ஒரு நபரை சந்தித்தேன், அந்த ஒரு நபர் எனக்கு கொடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, என் கஷ்டத்தை புரட்டி போட்டது, என் தோல்வியை புரட்டி போட்டது, என் துயரத்தை புரட்டி போட்டது, நிறைய வாய்ப்புகளை கொடுத்தது, எனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வந்தது, கொடுத்தேன், காண்பித்தேன், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய வாடிக்கையாளர்கள், நிறைய வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்தது. எல்லா இடத்திலும் எனது திறமையை நான் வெளியே காண்பித்ததால் ஒரு உயரத்தை, ஒரு உச்சத்தை அடைந்தேன். எதெல்லாம் எனக்கு டவுனாக, ஆப்போசிட்டாக, தலைகீழாக இதற்கு முன் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது காற்று என் பக்கம் அப்படின்னு சொல்வது போல் எனக்கு ஃபேவரபிளாக வேலை செய்து கொண்டிருப்பதற்குண்டான ஆரம்ப புள்ளி இது. ஏன் அப்படின்னா, அடுத்து புதன் 3ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம், இன்னொரு 3-4 மாசத்துல உச்சகுரு பார்வை ராசிக்கு, பூரணமா 7.5 சனி வெளியே போன அமைப்பு, 2ஆம் இடத்தில் கூட்டணிக்கு மொத்தமாக குரு பார்வை, இது எல்லாமே தனம், குடும்பம், வாக்கு, பயணம், வெற்றி, இது அனைத்தையும் ஆக்டிவேட் பண்ணி மெயினாக ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழிலை நிலைநிறுத்துவது. யாரெல்லாம் தொழிலை மூடிடலாம், தொழிலை விட்டுடுறேன், க்ளோஸ் பண்ணி சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன், இதோட எனக்கு சீன் க்ளோஸ் அப்படின்னு சொன்ன நபர்களுக்கெல்லாம் இனி துன்பங்கள் க்ளோஸ், துயரங்கள் க்ளோஸ், கஷ்டங்கள் க்ளோஸ், நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பிகினிங் பாயிண்ட். ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு இப்பொழுது நீங்கள் போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வரும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் குரு பார்வை, அப்போது கணவனால் மைனஸ் இல்லைங்கிறது பெரிய ப்ளஸ். கல்வி ஸ்தானத்தில் புதன், மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். சார் எங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியே சுக்கிரனோட சேர்க்கை, அது உச்ச சுக்கிரன். அப்போது ஒரு கூடுதல் அட்ராக்ஷன், கூடுதல் பளபளப்பு, மினுமினுப்பு, ஏதோ எல்லாரும் நம்மளையே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ யாராவது உங்களை பார்த்தா கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்வது, இதெல்லாம் உங்களை உசுப்பேத்தி விடுவதற்குன்னே ஒரு கூட்டம், உங்களுக்கு ரசிகர்கள்னு சொல்லிக்கலாம், உங்களுக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம்,
உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய பேர் காத்து கொண்டு இருப்பார்கள். சுக்கிரன் சேர்க்கைங்கிறதுனால சனி குறிகாட்டக்கூடியது ரிஜெக்டடு பீஸ் அப்படின்னு சொல்லலாம். கணவனை மனைவியை இழந்த பிரிந்த ரிஜெக்டான அபீட்டான விஷயங்கள் கூட வரும். அப்போ அந்த ரிஜெக்டடு பீஸ் எது, அப்ரூவல் பீஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து தீர்மானித்து கொண்டு நல்ல விஷயங்களை எடுத்து நமது கலாச்சாரம் நமது பண்பாட்டுக்கு எது ஒத்து வருமோ பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் பயணிப்பது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதனால் வரை இருந்த அந்த கோபம், டென்ஷன், பிடிவாதம்லாம் இருக்காது. சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொள்ளாமல் ஒரு சாந்தமாக ஒரு சமாதானமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த வாய்ப்பை நல்லபடியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மைனஸ்ன்னு பார்த்தா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு கட்டுப்பாடு, பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, இந்த ஒரு மாவை வச்சு 9 நாள் தோசை சுட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டு ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்வது. கழிவுகள் வெளியாகக்கூடிய அண்டர் ஸ்டமக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. நத்திங் டு பேனிக். இந்த எக்ஸால்டட் வீனஸ் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு எடுத்து செல்லும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். சார் நல்லா சொன்னீங்களே சார், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னா, அடுத்து சுக்கிரன் உச்சம், அதுக்கு தனியாக நாங்கள் வீடியோஸ் போட போகிறோம். ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.